தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி ஊழலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. டெல்லிக்கு அடிமையாக புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சி செய்தது எனவும் காரைக்கால் பரப்புரையில் அமித்ஷா விளாசல். இங்கே இந்த என்டிஏ அரசாங்கம் 3 வேலைகளை செய்திருக்கிறது. ஒன்று, இங்கே ஊழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. முன்னர் இங்கே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியை தில்லிக்கு அடிமையாக ஆக்கி வைத்திருந்தது. ஆனால் என்டிஏ அரசாங்கமோ இங்கே சுயமாக விளங்கும், சுயமாக செயல்படும் ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அதை உருவாக்கி இருக்கிறது. மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாதம் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சுட்டிக்காட்டி அமித்ஷா பேச்சு. पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है. முதலிலே துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிறகு வான்வழி தாக்குதல், நிறைவாக ஆபரேஷன் சிந்தூரை நாம் அரங்கேற்றினோம். அரங்கேற்றி அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக ஆட்சி செய்வதாக அமித்ஷா பாராட்டு. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என அறிவிப்பு. மோடி அரசின் நடவடிக்கையால் மலேசியாவில் தமிழ் மொழிக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைத்துள்ளதாக அமித்ஷா பெருமிதம். மலேசிய பல்கலையில் தமிழ் இருக்கை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. இப்பொழுது மலேசிய திருநாட்டிலே நம்முடைய தமிழ் மொழிக்கு மோடிஜி அவர்களின் முயற்சி காரணமாக அங்கே தமிழ் மொழிக்கு சிறுபான்மை மொழி என்ற மைனாரிட்டி லாங்குவேஜ் என்ற அந்தஸ்தும் கிடைத்துவிட்டது. காரைக்கால் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. சுவற்றில் தாமரை சின்னத்தை வரைந்த அமித்ஷா. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இரும்பு மனிதர் அமித்ஷா துணிச்சல் மிக்கவர் எனவும் புதுச்சேரி எம்எல்ஏ ஜிஎன்எஸ் ராஜசேகரன் பேச்சு. நம்ம என்டிஏ கூட்டணி நிச்சயமா நம்ம இந்த 5 தொகுதியிலையும் வெற்றி பெறுது உறுதிங்கிறது இந்த நிமிஷத்துல நான் ஜிக்கு சொல்றேன். நம்ம ராஜசேகர் நம்ம எப்படியும் இந்த 2 தொகுதியாவது ஜெயிச்சிடணும், கூட்டணியெல்லாம் சேர்த்து 4 ஜெயிக்கணும், 5 ஜெயிக்கணும், 5 தொகுதியும் ஜெயிக்குவோன்னு இந்த நேரத்தில் ஜெயிக்க நான் உறுதி அளிக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறத நம்பிக்கையில் உறுதியை கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேர்ந்துள்ள நமது அரசின் திட்டங்களால் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சி. இதுதான் திராவிட மாடல் அரசு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பெண்களிடம் கேட்டறிந்த வீடியோவை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திருப்பத்தூரில் திமுக சார்பில் இன்று வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. ஜோலார்பேட்டை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு.
தாவேகா தலைவர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் இணைத்து பேசிய விவகாரத்தில் வலுக்கும் கண்டனம். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு. கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த நாட்டை ஆளும் கட்சியின் தலைவர் பொது வழியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல. நடிகை த்ரிஷா பற்றிய நயினாரின் கருத்துக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு கண்டனம். நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு கட்சியா? தாவேகா தலைவர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்து குறித்து செங்கோட்டையன் கண்டனம். இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. நம்ம தலைவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுக்க உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருந்தனர். முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு துணிச்சலோடு முடிவெடுத்துள்ளார் என செல்வ பெருந்தகை பேட்டி. $5,000 இல்லை, 50,000 ரூபாய் அறிவித்தாலும் இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். திமுகவை வீழ்த்துவதே எங்கள் இலக்கு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் கட்சியினர் நாளை முதல் கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டார்கள். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. நாளையிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கி கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியாக. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கி, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் அதிமுகவிலிருந்து விலகல். தனது சொந்த சூழ்நிலை காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 3274 ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பூர்த்தி செய்யப்பட்ட தாவேகா விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மனுக்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக இருந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து கட்சி தலைமை அறிவிப்பு. பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல், கட்சி உட்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். அரசு மருத்துவமனையிலேயே ஒரு தாயின் மடியிலிருந்து குழந்தை பறிபோகும் அவல் நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது என கருத்து. சிவகங்கையில் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கைது நடவடிக்கையின் போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு.
புதுச்சேரி மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 9,44,211 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அசாமில் 5,450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பில் விமானம் தரையிறங்கும் சாலை திறந்து வைப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மாண்டமாக நடந்த விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டு களித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. The wheels touched down and rolled down the highway, proving that no place is out of reach of Indian Air Force and Naya Bharat City are the mighty Su-30 MKI. Flying in WIC formation, this is the Arjun formation of number 102 Squadron. The objective area. Their planned and precise moves help them achieve tactical advantage. புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. புல்வாமாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ராணுவ வீரர்கள். புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் குறித்து பிரதமர் மோடி நிகழ்ச்சி. தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல் மிக்க வீரர்களை நினைவு கூறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நாளை நடைபெறும் 27வது T20 போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான். கொழும்பு பிரம்மதாசா மைதானத்திற்கு பயிற்சிக்காக வருகை தந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி. கொழும்புவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் ஓமனை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அயர்லாந்து. 236 என்ற பிரம்மாண்ட இலக்கை எதிர்நோக்கி களமிறங்கிய ஓமன் அணி 139 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. தங்கம் சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை. கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.